Hi friends, welcome back to my YouTube channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ போன வீடியோவில் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் யூஸ் பண்ண அந்த ஓஜா போர்டை பற்றி நம்ம போன வீடியோவில் பேசியிருந்தோம். டிமண்டி காலனி இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. டிமண்டி காலனி படத்தில் வந்து தமிழ் மூவியில் வந்து இந்த ஓஜா போர்டை பற்றி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பேயின் கூட பேசுகிற போர்டு அதை பற்றி நம்ம போன வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோயும் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் யூஸ் பண்ண ஒரு புது டெக்னாலஜியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ அதுவும் இந்த வீடியோவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகலாம். ஒரு புது கான்செப்டோட இந்த வீடியோ கொண்டு போகலான்னு நம்ம ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். ஸோ அந்த வீடியோவில் நம்ம என்ன டெக்னாலஜியை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹியூமன் குளோனிங் CLONING குளோனிங். இது வந்து இந்த ஹியூமன் குளோனிங் வந்து நீங்கள் இந்த கோட் படத்தில் பார்த்துருப்பீங்க. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தளபதி விஜய் சார் நடிச்ச கோட் படத்தில் பார்த்துருப்பீங்க. நல்லா இருந்துச்சு. கோட் படம் நம்ம நல்லா சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. அந்த படத்தை நல்ல ஹிட்டான மூவி, அது நல்ல பிளாக் பஸ்டர் ஹிட்டான மூவி கோட் மூவி. அந்த படத்துல தான் வந்து இந்த குளோனிங் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஹியூமன் குளோனிங் டெக்னாலஜி வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த கோட் மூவி கிளைமேக்ஸ்ல பார்த்தீங்கன்னா புது விஜய், மூணாவதாக ஒரு விஜய் வருவார். அந்த ஆரஞ்சு கலர் காஸ்டியூம்லாம் போட்டுக்கிட்டு அந்த குளோனிங் மூலியமா அவர் அந்த வில்லன் ஜீவன் விஜய் வந்து குளோன் பண்ணிப்பாரு. அவரை குளோன் பண்ணதுனால சஞ்சய்னு ஒரு புதுசாக ஒரு ஓஜின்னு சொல்லியிருப்பாங்க, ஒரிஜினல் கேங்ஸ்டர் அப்படின்னு சொல்லி அவரை சொல்லியிருப்பாங்க. அந்த சஞ்சய்னு ஒரு விஜய் வந்திருப்பாரு, சிகரெட்லாம் வச்சுட்டு வந்திருப்பாரு. ஸோ அவர் வந்து குளோனிங் மூலியமா தான் அவர் வந்திருப்பாரு. ஸோ இந்த குளோனிங்னா என்னது, இந்த குளோனிங் வந்து ஹியூமன் பீயிங்ஸை குளோன் பண்ண முடியுமான்றதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இந்த கோட் மூவி கூட எப்படி கனெக்டாக இருக்குன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது நான் ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த வீடியோ ஃபுல்லாக ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோ. ஸோ வந்து இந்த படத்தில் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு உங்ககிட்ட நான் சொல்கிறேன். இந்த வீடியோனால எதுவும் இன்அப்ராப்ரியேட்டான இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எதுவும் இந்த வீடியோவால் எதுவும் ப்ரொமோட் பண்ணாதுன்றதை நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான். இந்த சேனலே வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக, இந்த வீடியோவும் ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டெக்னாலஜி வந்து கோட் மூவியில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது உங்ககிட்ட சொல்லணும் தான் வந்து இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன். ஸோ அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக தான் நான் மேக் பண்ணிக்கிறேன்றதை இங்கே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த குளோனிங் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த குளோனிங்ன்றது வந்து இந்த ஹியூமன் குளோனிங் வந்து நம்ம தமிழ் சினிமால கோட் மூவியில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை தாண்டி இது முன்னாடியே வந்து தமிழ் சினிமால வியாபாரின்ற ஒரு படத்துல இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. எஸ்ஜே சூர்யா சார் நடிச்ச மூவி அது. வியாபாரின்ற ஒரு கொஞ்சம் பழைய மூவி அது. எஸ்ஜே சூர்யா டபுள் ஆக்ஷன்ல நடிச்சிருப்பாரு. ஒருத்தர் ஒரிஜினல், இன்னொருத்தர் குளோனிங் மூலியமா வந்திருப்பாரு. இந்த வியாபாரின்ற ஒரு படத்துலேயே இந்த குளோனிங் டெக்னாலஜி ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து இப்போ கோட் மூவியில யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஹியூமன் குளோனிங் டெக்னாலஜி. அதனால இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ இதை வந்து நம்ம தமிழ் சினிமால 2 வாட்டி யூஸ் பண்ணிருக்காங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த குளோனிங்னா இது டெஃபினேஷன் என்னன்னா, குளோனிங் இஸ் a process of creating cloned organism of cells and of DNA fragments. அதாவது ஒரு ஆர்கானிசம்ல இருந்து ஒரே ஒரு சிங்கிள் செல்லை எடுத்து அது ஒரு ஆர்கானிசம் உடம்புல இருந்து அது அவங்க உடம்பு பார்ட்ல இருந்து ஒரு செல்லை மட்டும் தனியா எடுத்து அதை க்ரோ பண்ணி அதை மல்டிப்ளை பண்ணி ப்ளாரிஃபரேட் பண்ணி அது ஒரு பெரிய ஒரு ஆர்கானிசமாவே உருவாக்குறது. ஒரு செல்லு, டிஷ்யூ, ஆர்கன் சிஸ்டம், அப்புறம் ஒரு பெரிய ஒரு ஆர்கானிசம். அந்த மாதிரி ஒரு உயிரினத்துல இருந்து ஒரே ஒரு செல்லை மட்டும் தனியா எடுத்து அதை உருவாக்கி ஒரு பெரிய ஆர்கானிசமா உருவாக்கு, அதே மாதிரி ஒரு காப்பி உருவாக்குறது, டூப்ளிகேட்டா உருவாக்குறது. இதுக்கு பேர் தான் குளோனிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து இது வந்து ரெண்டாவது விஷயம். ஸோ மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த குளோனிங்கால ஆர்கானிசம் உருவாயிருக்கா, இதுதான் அடுத்த கேள்வி. இந்த குளோனிங் வச்சு மனுஷங்களை தாண்டி மற்ற உயிரினங்களை வந்து உருவாக்கி இருக்காங்களான்றதுதான் அடுத்த கேள்வி. அதை பத்தி நான் மூணாவது இதில் சொல்றேன். இந்த 1996ல பாத்தீங்கன்னா வந்து இந்த ஸ்காட்லாண்ட்ல ஒரு 6 வயசு ஒரு அம்மா செம்மறி ஆடை வச்சு, ஷீப்பை வச்சு ஒரு குளோனிங்கால ஒரு புது ஒரு ஆடையை உருவாக்கியிருக்காங்க, ஒரு புது ஷீப்பை உருவாக்கி இருக்காங்க ஸ்காட்லாண்ட்ல. இது 1996ல அந்த உருவாக்கப்பட்ட அந்த குளோனிங் மெத்தடால உருவாக்கப்பட்ட அந்த ஷீப்பு பேர் என்னன்னா டாலி. ஸோ இந்த ஷீப்பை தான் வந்து குளோனிங் மூலமா ஃபர்ஸ்ட் டைம் வந்து உருவாக்கி இருக்காங்க. இந்த குளோனிங் மெத்தட் மூலமா ஒரு உயிரினத்தை உருவாக்கி இருக்காங்கன்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதான் மூணாவது விஷயம். ஸோ இந்த மாதிரி குளோனிங்கால வந்து இந்த மாதிரி ஆர்கானிசம் உருவாக்க முடியுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த குளோனிங் மெத்தட் மூலமா வந்து பிளான்ட்ஸால குளோனிங் நேச்சுரலா வந்து குளோனிங் மெத்தட் மூலமா, ஆர்டிபிஷியல் மெத்தட் இல்லாம நேச்சுரலா வந்து குளோனிங் மூலமா பிளான்ட்ஸ் வந்து இந்த குளோனிங் மெத்தட் மூலமா வந்து உருவாயிருக்குன்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் எந்த பிளான்ட்ஸ் அப்படின்னு எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா வந்து ப்ளூபெரி பிளான்ட், ஹேசல் பிளான்ட், அப்புறம் வந்து
பேண்டோ ட்ரீஸ் இந்த 3 பிளான்ட்ஸும் வந்து நேச்சுரல் குளோனிங் மெத்தட் மூலயமா வந்து ரீப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து மனுஷங்க மூலயமா ஒரு ஆர்டிபிஷியல் டெக்னிக் மூலயமா எல்லாமே நேச்சுரலாகவே இயற்கையாகவே இது வந்து குளோனிங் பண்ணி உருவாக்கி இருக்கு, ஒரு ரீப்ரொடக்ஷன் பண்ணியிருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க. இது 4 விஷயம். ஆனால் 5வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த குளோனிங்ல வந்து பாத்தீங்கன்னா இது நிறைய மெத்தட் இருக்கு. அதுல வந்து அது என்னென்ன மெத்தட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து நேச்சுரல் மெத்தட், நம்ம இயற்கையாகவே உருவாக்குறது. அடுத்து பாத்தீங்கன்னா மாலிகுலர் குளோனிங், நேச்சுரல் குளோனிங் ஃபர்ஸ்ட், செகண்ட் மாலிகுலர் குளோனிங், அடுத்து வந்து செல் குளோனிங், அடுத்து வந்து ஆர்கானிசம் குளோனிங். இந்த மாதிரி 4 மெத்தட் இருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதான் வந்து இது வந்து 5வது பாயிண்ட். அடுத்து வந்து 6வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஸோ வந்து இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்காக 5 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். குளோனிங் மெத்தட் மூலயமா என்னென்ன அதை பற்றி குளோனிங்னா என்னது, அதனால என்னென்ன 5 மெத்தட், இதை வந்து 5 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த எக்ஸ்ட்ரா 6வது பாயிண்ட், இது கடைசி பாயிண்ட். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த குளோனிங் மெத்தட் மூலமா பிளான்ஸ் குளோனிங் பண்ணியிருக்கு. இந்த குளோனிங் மெத்தட் மூலமா வந்து ஆர்கானிசம்ஸ், இந்த ஆடு வந்து உருவாயிருக்கு, ஷீப் உருவாயிருக்குன்றத சொல்லியிருக்கேன். அடுத்து ஒரு கேள்வி என்னன்னா, இது வந்து ஹியூமன்ஸால நிஜமா குளோனிங் பண்ண முடியுமா, ஹியூமன் குளோனிங் பண்ண முடியுமான்றது அடுத்து உங்களுக்கு கேள்வியா இருக்கும். ஸோ அதுக்கு வந்து சொல்லிக்கிறேன். இந்த இது வரைக்கும் கேட்டீங்கன்னா இப்போ இன்னைக்கு காலகட்டம் வரைக்கும் ஹியூமன் குளோனிங்ன்றது பாசிபிள் கிடையாது. அப்போ அந்த படத்துலலாம் யூஸ் பண்ணியிருக்காங்களே ப்ரோ, இப்போ வியாபாரி படத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க, கோட் படத்துல எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, அது படங்கள்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே ரியல் லைஃப்ல கேட்டீங்கன்னா வந்து நிஜத்துல வந்து ஹியூமனை குளோன் பண்ண முடியுமானா அது பாசிபிள் கிடையாது. இப்போ இருக்கிற வரைக்கும் ஹியூமன் பீயிங்ஸை குளோன் பண்ண முடியாது. ஸோ ஹியூமன் பீயிங்ஸ் ஃபியூச்சர்ல வந்து அது வருமானது டவுட் தான். ஃபியூச்சர்ல ஹியூமன் குளோனிங் பண்ண பாசிபிளான்னு கேட்டீங்கன்னா அது டவுட் தான், அது சரியாதான். ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் இப்போ வரைக்கும் ஹியூமன் குளோனிங் வந்து பாசிபிள் கிடையாதுன்னு சயின்டிஸ்டே சொல்லியிருக்காங்க. சயின்டிபிக் ரிசர்ச்லேயே சொல்லியிருக்காங்க மனுஷங்க வந்து குளோன் பண்ண முடியாது. மனுஷன் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் ஒரு மனுஷன் உடம்புல இருந்து ஒரு சிக்னல் சரி எடுத்து அதை மல்டிப்ளை பண்ணி அந்த ஒரு அவங்கள மாதிரி ஒரு டூப்ளிகேட் காப்பியா உருவாக்குறதுன்றது பாசிபிள் கிடையாதுன்னு சயின்டிஸ்ட் இப்போ வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதனால ஹியூமன் குளோனிங்ன்றது பாசிபிள் கிடையாது. அது ஃபியூச்சர்ல நடக்குமான்னு கேட்டீங்கன்னா அது நமக்கு தெரியாது. அது டவுட் தான். அது சரியா நமக்கு அது சொல்ல முடியாது. அதனால இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்து வரைக்கும் ஹியூமன் குளோனிங்ன்றது பாசிபிள் கிடையாது. ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம ஹியூமன் குளோனிங்கை பற்றி உங்களுக்காக சொல்லியிருந்தேன். அதாவது நம்ம தமிழ் சினிமாவில் வந்து கோட் மூவி, வியாபாரி மூவிலலாம் ஹியூமன் குளோனிங்கை பற்றி அந்த ஹியூமன் குளோனிங்கை வச்சு படமாக எடுத்திருந்தாங்க. அந்த படத்தில் வந்து ஒரு மனுஷங்களே உருவாக்குற மாதிரிலாம் காமிச்சிருந்தாங்க. ஆனால் ரியல் லைஃப்ல ஹியூமன் குளோனிங்ன்றது பாசிபிள் இல்லைன்னு சயின்டிஸ்ட்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த கோட் மூவி படத்தில் வந்து குளோனிங் பற்றி அதெல்லாம் என்னன்றதை உங்களுக்காக 5 பாயிண்ட்ஸ் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ நம்ம இதெல்லாம் முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப தேவை. ஸோ இந்த வீடியோ நம்ம இதெல்லாம் முடிச்சுக்கலாம். ஸோ நான் அடுத்த வீடியோ வந்து உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நான் கிளம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை பை.